அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சீர்காழி ஜி. சிவச்சிதம்பரம் பேசுகின்றேன். யாழ்ப்பாணம் தென்னமராட்சி வரணியம்பதியில் அமைந்துள்ள வரணி சிட்டிவேரம் கண்ணகை அம்மன் ஆலய வருடாந்திர அலங்கார உற்சவத்தின் 11ஆம் நாள் திருவிழாவினை முன்னிட்டு தமிழகத்தின் முன்னணி தென்னிந்திய இசைக்குழுவினர்கள் அருமை சகோதரர் லக்ஷ்மணனின் தலைமையில் லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவினரோடு பிரபலமான பாடகர் பலகுரல் மன்னன் திரு முகேஷ். யாழ்ப்பாண மக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் முகேஷ், திரைப்பட பின்னணி பாடகன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பினை எல்லாம் வல்ல இறைவன் வழங்குறான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர்களுடனும் சூப்பர் சிங்கர்ஸ். யாழ்ப்பாணம் வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். நான் உங்கள் பின்னணி பாடகி மற்றும் ஜீ தமிழ் சரிகமப்பா சீசன் 1 டைட்டில் வின்னர் வர்ஷா பேசுறேன். நம்ம யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணியம்பதியில் அமைந்துள்ள அருள்மிகு பரணி சிட்டிவரம் கண்ணகை அம்மனுடைய 11ஆம் திருவிழாவை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு. யாழ்ப்பாணம் வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் சிங்கர் அனு ஆனந்த். நம்ம யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணியம்பதியில் அமைந்துள்ள வரணி சிட்டிவேரம் கண்ணகை அம்மனுடைய வருடாந்திர திருவிழா, அதாவது 11ஆம் திருவிழாவை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடக்கும். அனைவருடனும் கலந்து நிகழ்ச்சி செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் யாழ்ப்பாணத்து அருமை ரசிக பெருமக்களை, தமிழையும் தமிழர்களையும் தமிழ் கலைகளையும் உலகளாவிய அளவில் நித்தமும் காத்து வருகின்ற, தமிழ் மரபினை போற்றி வருகின்ற உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக ஆவலோடு அங்கு வரவேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினராக அந்த நிகழ்ச்சியில் அடியேன் கலந்து கொண்டு உங்களுக்கான பாடல்களை பாடி மகிழ்விக்க வருகின்றேன். என்னுடைய அருமை தந்தையார் இசைப்பேரறிஞர் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் சுட்டிபுரம் வாழும் சுந்தரியே என்று அன்னையை போற்றி பாடிய பாடலை பாடுவதற்காக உங்களை நாடி வருகின்றேன். மறந்துவிடாதீர்கள். ஜூன் மாதம் 19ஆம் தேதி 11ஆம் நாள் திருவிழாவில் மாபெரும் பிரம்மாண்ட லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவினரோடு உங்களை சந்திக்கின்றேன். நிகழ்வை காண வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வத்தோடு ஏற்பாடு செய்திருக்கின்ற உபயதாரர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண வரவேண்டும், உங்கள் அன்பை தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.